ரீசெண்டா டெஸ்லா வண்டி ஓட்டு நண்பர்களே 2 இயர்ஸ்ல பேட்டரி போயிடுச்சு. BMW M340i ஓட்டிக்கிற ஓட்டு நண்பர்களே. ஸோ மொத்தமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,51,000 வருது. பெட்ரோல்ல வந்து அதிக கிலோமீட்டர் தரும்னு சொல்றது ஃபேக்கு, ஈவி ரேஞ்ச் தரது ஃபேக்கு. ரெண்டு ஃபேக்கையும் ஒண்ணா கம்பேர் பண்ணுவோம். ஹாய் சோல்ஜர்ஸ். ரோட்டுக்கு போனாலே பச்சை பச்சையா இருக்கு. என்ன ப்ரோ சாணியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஈவி. முன்னெல்லாம் வந்து பார்த்தா ஈவினாலே மக்கள் பயப்படுவாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைக்ல ஈவி வாங்கறத விட்டுட்டு கார்ல ஈவி வாங்குறாங்க. எல்லாம் ஒன்னால பேட்மேன் எடிஷன், ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன், மேல ரூஃப் எடுத்து ஃபுல்லா கண்ணாடி வைக்கிறது, ஃபுல்லா வந்து ட்ரிபிள் மாண்டர் செட்டப் எடுத்து டேஷ்போர்ட்ல வைக்கிறது, பட்டர் எல்லாம் தூக்குறது இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து அலப்பறைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஈவி மேனுஃபேக்சரும் சரி, அது வாங்குற மக்களும் சரி. ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து உட்காந்து மண்டையை பிழிஞ்சு கால்குலேஷன் எல்லாம் போட்டு ஈவி வாங்குறது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணக்கு போட்டுருக்கேன். பட் எக்கச்சக்கமா காசு கொடுத்து ஈவி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் வாங்கணும், அதுதான் ஒரு பீஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை A2D PC ஃபேக்டரி. பச்சை போர்டு வச்சு ஈவி நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி பச்சை கலர் RGB லைட் வச்சு நீங்க ஒரு பிசி பில்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஏன்னா பிசி வச்சு போட்டோஷாப், பிரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வ், அவர் ரெட் டெட் ரெடெம்ப்ஷன், சைபர் பங்க், மியூசிக் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி இஷ்டத்துக்கு என்னென்னோ பண்ணலாம். என்ன கொடுத்தாலும் செய்யணும். நீங்க பிசி பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கஷ்டப்பட்டு ரிச் ஷீட் போயிட்டு வேர்வை சிந்தி கடைக்காரங்க கிட்ட போய் வேறம் பேசி ஒரு நாள் ஃபுல்லா செலவழிச்சு பிசி வாங்கணும்னு இருந்தீங்கன்னா நெவர். பிசி பில்ட் மேட் ஈஸி. 4 நாள்ல ஒரே ஒரு கால்ல ஓகே பேமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசி உங்க வீட்டுக்கு இருக்கும். ப்ரோ வீட்டுக்கு வருமா? அப்போ வந்து உடஞ்சிச்சு என்ன பண்றது? எங்க பேக்கிங் மேல நீங்க ஏறி கூட நிக்கலாம், உடையவே உடையாது. எல்லாம் ஜிம்பாடிடா, ஜிம்பாடி. ப்ரோ அப்ப அனுப்புனா ஷிப்பிங் சார்ஜ் காசு கேட்பீங்களே, நெவர். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ. சரிங்க ப்ரோ வாங்கிட்டேன், திடீர்னு ஏதாவது ஒர்க் ஆகல என்ன பண்றது? அதுக்காக தான் என்கிட்ட 24/7 சப்போர்ட் இருக்கு வித் அவர் இன்டெலிஜென்ட் ஏஐ. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதுவே பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும். இன்டர்நெட்ல இருந்து வர டேட்டானா கிடையாது, எங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ல இருக்கிற டேட்டா. நாங்க இது வரைக்கும் வந்து நியர்லி 5000 பிசிக்கு மேல பில் பண்ணியாச்சு. 5000 பிசி பில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பிசி டாக்கின் நாலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேருக்கான டேட்டா, எந்த ப்ராப்ளம் என்ன ஆகும்ன்ற எல்லா டேட்டாவையும் எடுத்து ஏஐக்கு ஃபீடப் பண்ணி நீங்கள் என்ன கேள்விக்கான டப்புன்னு ஆன்சர் பண்ணி உங்கள் பிசியை ப்ராப்ளம் சால்வ் பண்ணி விட்டுரும். அப்படி அதெல்லாம் முடியல அப்படின்னா எங்கள் இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ காட் கவர்ட் இன் எவ்ரி ஆங்கிள். இன்னும் கைட் பண்ணிருக்கேன், பிசியை வாங்குங்க, சாஃப்ட்வேர் கற்றுங்க, கரியரில் சக்ஸஸ் ஆகுங்க. அதாவது சோல்ஜர்ஸ் ஈவி எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் போய் கேள்வி கேட்டேன். ஏன் எனக்குள்ளேயே நானே கேட்டேன். ஃபியூல் எக்கனாமி எல்லாரும் சொன்னது இதுதான். பெட்ரோல் வண்டி வாங்கினா பெட்ரோலை போடணும், டீசலை போடணும், அதுவே மாசம் அதுவே வந்து ஒரு தனி செலவு. கார் வாங்குறது வந்து ஒரு இது மாதிரி இல்லாமல் அதுவே ஒரு லைபிலிட்டி மாதிரி பிரச்சனை போகுது. சொல்லலாம் எனக்கு வந்து பெட்ரோல் பிரச்சனை வேணாம், நான் வந்து ஈவி வேணா கரண்ட்ல சார்ஜ் போட்டு கரண்ட் பில் ஒன்னா ஒரேடியா கட்டிப்பேன், காசு அந்த வராது அப்படின்ற மாதிரி வந்து இதான் சொன்னாங்க எல்லாருமே. எனக்குமே அதான். ஏன்னா வந்து A2D PC டெலிவரிக்கு ஒரு ஈவி வாங்கலாம்னு இருக்கும். ஸோ ஏன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. கரெக்டா ஈவி வாங்கினா வந்து ஃபியூலுக்கு நம்ம காசு கொடுக்க தேவையில்ல, காசு சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அதுதான் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஈவி நம்ம மொட்டையா சொல்லக்கூடாது. ஈவி 2 இருக்கு, ஒன்னு 2 வீலர், இன்னொன்னு 4 வீலர். பட் டெய்லி நான் காலைல பைக் எடுத்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன், ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ருன்னு சொன்னா அது வந்து பெட்ரோல் வண்டி சவுண்ட் கேட்கும். அந்த சத்தம் எனக்கு வண்டியை வாங்கும்போது கூட சேர்ந்து ஒண்ணு வருது, அது என்னது? இஎம்ஐ. இது கூட பெட்ரோல் காசும் கட்டணும். பெட்ரோல் கண்டிப்பா 3000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே, ஒரு மினிமம் 5000 ரூபாய் இஎம்ஐ, 3000 ரூபாய் 8000 ரூபாய் வந்து போயிடும். சேலரில முக்கியமான பங்கு வந்து அதுக்கே போயிடும், மீதி திங்கிறது தூங்குறது தான். இப்படி இருக்கும்போது ஈவி வாங்கினா அப்படின்னா வந்து இஎம்ஐ மட்டும் கட்டினா போதும், பெட்ரோல் போடத்தால சமமேட்டர்ல. இதனால தான் வந்து ஈவி பைக் நிறைய பேர் வாங்குறாங்க, பெட்ரோல் காசு போடத்தால இஎம்ஐ விட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கேள்வி வரும், உண்மையாவே வந்து ஈவி பைக் வாங்குறது வந்து மணி சேவ் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உண்மையாவே சேவ் ஆகுது. என்னதான் நீங்க பேட்டரி சேஞ்ச் பண்ணி என் பைக்கே சேஞ்ச் பண்ணாலுமே பெட்ரோல் வெஹிக்கிள் கம்பேர் பண்ணும்போது ஈவி வந்து கண்டிப்பா வந்து காசு சேவ் பண்ணும். இதான் நிரசனமான உண்மை. ஸோ ஈவி பைக் வாங்குறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஜாலியாக ஈவி பைக் வாங்கிக்கலாம். ஆனால் 2 வீலர் மார்க்கெட் இந்த 4 வீலர் டோட்டலி ஆப்போசிட். இப்போ நெக்ஸான் பெட்ரோல் வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா 9 lakhs போட்டுருக்காங்க. இது எல்லாமே கம்பெனிக்காரன் கொடுத்தது டேட்டா தான். ஸோ எதுவுமே வந்து நம்ம போட்டு காசு பண்ணல, கம்பெனிக்காரன் என்ன கொடுத்துருக்கானோ அதே எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸான் ஈவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14.5 lakhs வருது. 9 lakhs இருக்கு, 14.5 lakhs இருக்கு, 5 லட்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன் வந்து ஈவி வந்து 5 லட்சம் அதிகமாக வருது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எல்லா ஈவியுமே ரேட் அதிகம் நண்பர்களே. நம்ம நினைப்போம் மேனுஃபேக்சர் பண்ண கஷ்டம், ஹியூமன் ரிசோர்ஸ் நிறைய போடணும் அப்படின்ட்டு. பட் மேட்ரா ஈவியோட பேட்டரி இருக்கு இல்லையா, அது வந்து இதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா நீங்க ஈவி வாங்கினா கண்டிப்பா ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ 5 லட்சம் ரூபாய் அதிகமாக இருக்குங்களா, இதுக்கப்புறமா இந்த காரை வந்து 8 வருஷம் ஓட்டுறேன்னு வச்சுக்கலாம். கம்பெனி கொடுத்த இதுபடி 17 கிலோமீட்டர் பர் லிட்டர் தரும்னு போட்டிருக்காங்க. அது ஈவியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் பர் கிலோவாட் அவர் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவிஎம் போட்டாங்க. இது ரெண்டுமே அவங்களே கொடுத்தது. கம்பெனிக்காரன் சொல்லுங்க, கம்பெனிக்காரன் பெட்ரோல்ல வந்து அதிக கிலோமீட்டர் தரும்னு சொல்றது ஃபேக், ஈவி ரேஞ்ச் தருறது ஃபேக். ரெண்டு ஃபேக்கையும் ஒண்ணா கம்பேர் பண்ணுவோம். இப்போ வருஷத்துக்கு 15 கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னா வந்து 8 வருஷத்துல 1,20,000 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் ஓட்டிருப்போம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் கார்னா உங்களுக்கு 7,41,00,000 வந்து பெட்ரோலுக்கு மட்டும் செலவு பண்ணுவீங்க. ஆனா இதே ஈவினா அதே காசை நீங்க கரண்ட் பில் கட்டினா கூட உங்களுக்கு 1.37 lakhs தான் செலவாகும். கிட்டத்தட்ட 7 மடங்கு ரேட்டு கம்மி. அடுத்து வந்து பாருங்க மெயின்டெனன்ஸ். பெட்ரோல் வண்டியில வந்து பாருங்க ஆயில மாத்தணும், ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபெயில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை வரும். சார் பார்த்தா 8 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 1 லட்ச ரூபா கிட்ட வந்து செலவை வந்து இழுத்து விட்டுரும். ஆனா ஈவின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கு இதெல்லாம் மட்டும் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் காசு கம்மி. இன்ஜின்ல கை வைக்க வேண்டிய ஆள் இல்லாதனால மற்றது மட்டும் தான் இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 64,000 செலவாகும். ஆனா சாஃப்ட்வேர் அப்டேட் காசு வாங்குறாங்க, சில சங்கத்துரும். இப்போ மொத்தமா கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பெட்ரோல் 9 lakhs வண்டி ரேட்டு, 7.41 lakhs வந்து பெட்ரோல் ரேட்டு, அப்புறம் வந்து 96,000 வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஸோ மொத்தம் ஒரு 17.37 lakhs வருது. இது ஈவி பக்கம் போனா 14.5 lakhs வண்டி ரேட்டு, 1.37 lakhs வந்து ரன்னிங் காஸ்ட், அத கரண்ட் பில்லு, மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 64,000 தான். ஸோ மொத்தமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16,51,000 வருது. ஸோ இது படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் நமக்கு சேவ் பண்ணி 8 வருஷத்துல. சமையா? ஆனா இருங்க மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 8 வருஷம் போது ஈவில வந்து இருக்கிற ரேட் அதிகமான மேட்டர் எது சொல்லுங்க தினேஷ்? என்ன சொன்னேன்? பேட்டரி. ஆனா பேட்டரியோட வந்து வாரண்டி பீரியட் வந்து 8 வருஷம் தான். நெக்ஸானுக்குலாம் வந்து 8 வருஷம் தான் வாரண்டி. ப்ரோ 8 வருஷம் எப்படி பண்ணி பேட்டரி மாத்தி ஆகணும்னு சொல்லிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நெக்ஸான் ஈவி பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் ரெடிட் அப்படின்னு போடுங்க. மொத்த பேர் வந்து அழுதுருக்கா 2 இயர்ஸ்ல பேட்டரி போயிடுச்சு, வாரண்டிக்குள்ளதால ஃப்ரீயா மாத்தி கொடுத்துட்டா, இதே வாரண்டி பண்ணி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அழுதுருக்கானுங்க. வண்டியை டோ பண்ணிட்டு போறது. ரீசெண்டாக கூட பார்த்தேன், டோன்ட் பை டாடா ஈவி சொல்லலாம் போட்டு வச்சு போட்டுருக்கானுங்க. பட் டாட்டாக்கு ஆப்போசிட்டா வீடியோ கிடையாது. ஏன்னா டாட்டால நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாடா கீழே போச்சு என் காசு நான் கரியா போயிடும். பேட்டரியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸான் வந்து ஒரு 5.5 lakhs கிட்ட வருது நண்பர்களே, ஆவரேஜ் தான் இதுவுமே. ஸோ அது படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5.5 lakhs நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். இதுக்கப்புறமா இன்னொரு மேட்டர் இருக்கு. அது என்னன்னா டிப்ரிசியேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரேட் கம்மியாகிட்டே வரும். புரியுங்களா? அப்படின்னு அர்த்தம்னா நீங்க கார் வாங்க 17 lakhsனா அந்த 17 lakhs வேல்யூ கம்மியாகிட்டே வரும். இப்போ நான் கோல்டு வந்து வாங்குறேன் ஒரு 10 லட்ச ரூபாய்க்குன்னா அது ரேட் ஏறிக்கிட்டே போகும், குறையாது. ஆனா கார் குறையும். ஆனா இதுல காமெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியோட ரேட் குறையுது வந்து கம்மி, ஃபாஸ்டா குறையாது. ஏன்னா அதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ அதிகம். ஆனா ஈவியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா சீக்கிரமா குறைஞ்சு நண்பர்களே. ஏன்னா அது வந்து பேட்டரி ட்ரெயின் ஆயிடும். நீங்க வந்து ஈவி செகண்ட்ஸ்ல விற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விவரம் தெரியாதவனா இருந்தா வித்துடலாம், விவரம் தெரிஞ்சா விற்கவே முடியாது. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். போனே பேட்டரி வந்து எவ்வளவு சீக்கிரம் காலியாயிருது. லேப்டாப்ல பேட்டரி எவ்வளவு சீக்கிரம் காலியாயிருது. பழைய லேப்டாப் விட பிரச்சனை வருது பேட்டரி தான். ஸோ கார்ல மொத்த காஸ்ட் அந்த பேட்டரி தான் போது கண்டிப்பா ரீசேல் ரொம்ப ஃபாஸ்டா கம்மியாகும். ஸோ 8 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டிப்ரிசியேஷன் ரேட் போட்டீங்க அப்படின்னா பெட்ரோல் வண்டி ஆர் டீசல் வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 55% வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கும். 10 லட்சம் கார் வாங்கினா 4,50,000 எடுத்துப்பாங்க. ஆனா இதே ஈவினத்துனா 75% டிப்ரிஷியேட் ஆயிடும். ஸோ இது படி அது பாத்தீங்கன்னா உங்களோட பெட்ரோல் காரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷத்துல 5 லட்ச ரூபாய் வந்து வேல்யூ லூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா ஈவி வந்து பாத்தீங்கன்னா கிட்ட 10,87,000 ரூபாய் வந்து அதோட வேல்யூ லூஸ் பண்ணிருக்கோம் 8 வருஷத்துல. ஸோ கடைசியா இந்த 8 வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்கன்னா பெட்ரோல் வண்டியில 13,32,000 ரூபாய் வந்து நீங்க வந்து செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா இது ஈவில வந்து பாத்தீங்கன்னா 18,39,000 செலவு பண்ணிருப்பீங்க. ஸோ புரியுதுங்களா? நீங்க ஈவில கார் வாங்கும் போது நீங்க காஸ்ட் சேவ் பண்ணல, காஸ்ட் நீங்க இழக்கிறீங்க, அது லாஸா தான் போய் முடியுது. எதை அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம், ஒரு டிப்ரிசியேஷன், இன்னும் பேட்டரி ரிப்ளேஸ்மெண்ட். இந்த 2 தாலே வந்து பாத்தீங்கன்னா காரோட வேல்யூ வந்து கம்மியா தான். சோ நீங்க ஃபியூல் எக்கனாமிக்காக ஈவி வாங்குறதுன்றது ஒரு உருட்டு, அது உண்மை கிடையாது. வலிந்து கொடுக்குற முட்டாக எனக்கு படுது. சோ இப்போ உங்களுக்கு புரியல இருக்கேன், பைக் ஈவி மாதிரி கார் ஈவி கிடையாது. பைக்ல நீங்க வந்து பேட்டரி வந்து 2-3 தடவை மாத்தினா கூட நீங்க ஏன் பைக்கே சம்டைம்ஸ் மாத்தினா கூட காசு நீங்க சேவ் பண்ணுவீங்க. கார்ல வந்து பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் போய் முடியும் கார் பொறுத்த வரைக்கும் ஈவி அப்படின்னா. இது கூட பரவாயில்ல நண்பர்களே, மெர்சிடிஸ் BMW தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ M5 M3 வந்து லான்ச் பண்ண போறாங்க BMW. நான் அவளை காசுறேன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. ஈவில வரட்டான், ஈவி விட்டுருக்கான். M3 ஈவி ஒன்று இருக்கு. M3 வந்து ஐஸ் வெஹிக்கிள், அது பெட்ரோல் வண்டி இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தா டெஸ்லா மாதிரி வந்து ஃபுல்லா டிஸ்பிளே அது இதுன்றாங்க. ஏன்னா BMW அழகே வந்து இன்ஜின் தான்டா B58 இன்ஜின் கேள்விப்பட்டிருக்கேன். 378 BHP. உங்களால வந்து 1400 BHP வரைக்கும் உங்களால டியூன் பண்ண முடியும். என்ன மாதிரி மேட்ரு யோசிச்சு பாருங்க. ஓவர் கிளாக்கிங் மாதிரி வந்து இன்ஜினை டியூன் பண்ணலாம். பெரிய விஷயம். ரீசெண்டா டெஸ்லா வண்டி ஓட்டு நண்பர்களே, ஓகேங்களா? வீடியோ வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்து 70 லட்ச ரூபாய்க்கு என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே இல்ல. இங்க பாருங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் போறதெல்லாம் காட்டுறாங்க, இங்க ஒரு ஆட்டோ போறதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்றாங்க. நான் இப்ப வண்டி ஓட்டுறேன், இதை பார்த்து இந்த டேவை பார்த்துட்டு போறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் BMW M340i ஓட்டிக்கிட்ட ஓட்டுறாங்க. சாமையா இருந்து அப்படின்னு அந்த சவுண்டு கேட்க சாமையா இருந்தது. அந்த சத்தம்
ரெண்டாவது மேட்டர்னா பைத்தியக்காரன் டெஸ்லா டிஸ்பிளே எங்க வச்சிருக்கான், ஆனா BMW HUDன்னு ஒன்று வச்சிருக்கான். நீங்க வண்டி ஓட்டும் போது கண்ணாடியிலே வந்து டிஸ்பிளே தெரியும் எவ்வளவு ஸ்பீட்ல போறீங்கன்னு சொல்லிட்டு. வேற எந்த டேட்டாவும் இருக்காது, எவ்வளவு ஸ்பீட்ல போறது மட்டும் தான் காட்டும். ஈஸியா வந்து நீங்க வண்டியை மட்டும் ஓடலாம் ஜாலியா. அருமையா இந்த வண்டி 9.8 செகண்ட்ஸ்ல 200 km/h போயிடும். மாசா அதை விட மாசா அதை டியூன் பண்ற மேட்டர் தான் பண்றாங்க. ஸ்டேஜ் 1 டியூனிங், ஸ்டேஜ் 2 டியூனிங், ஸ்டேஜ் 3 டியூனிங் சொல்லிட்டு டியூன் பண்ணி வீடியோ போறேன். ஆனா அதுக்கு காசு ஆகும், கொஞ்சம் வருஷம் வச்சு வாங்கும். ஸோ இதுதான் நண்பர்களே. இதுவே வந்து நீங்க மத்த மார்க்கெட் வேற ஊரு அப்படின்னா வந்து வேற கதை. பட் இந்தியான்றது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்சிட்டிவ், பிரைஸ் சென்சிட்டிவ். இந்த நெட்ஃபிளிக்ஸ்க்கான ரொம்ப நாள் நீங்க வண்டி ஓட்ட முடியாம தெரியுதுனால ரேட்டு கம்மி பண்ணாம வச்சிருந்தான். இப்பதான் ரேட்டை கம்மி பண்ணி நெட்ஃபிளிக்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே தான் இப்போ வந்து ChatGPT வந்து இந்தியாவோட ரேட் மாத்தலாம். ஸோ இந்தியா வந்து இந்த பிரைஸ் சென்சிட்டிவ், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆனா ஈவி கார் மட்டும் எப்படி விற்கிறாங்க, எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டேட்டாவே தெரிய மாட்டேங்குது. ஒன்று. ரெண்டாவது, ஈவி கார் வாங்குறவங்களுக்கு இன்னொரு 2-3 மேட்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்குறாங்க நானும் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஹைப்ல போய் வந்துறாங்க. ரெண்டாவது, கார்ன்றது கம்யூட்டிங் டிவைஸ் மட்டும் கிடையாது, ஒரு பிரஸ்டீஜியஸ் டிவைஸ். உண்மையாவே அப்படிதான். இந்த கார் அந்த கார் வாங்கினாலும் சொல்லி சொந்த காரை ஃபுல்லா பேசுவான். அந்த சொந்த கார் ஃபுல்லா பேசணும்னா அந்த மாதிரி கார் ஒன்று நம்ம வாங்கணும். இப்போ போயிட்டு ஒரு ஸ்கார்பியோ கார் வாங்குற மகேந்திரா எவனாவது பேசுவானா? இப்போ இருக்கிற ஸ்கார்பியோ டம்மியா இருக்கு, பார்க்க நல்லாவே இல்லை. ஆனா இதுவே XEV 6e அந்த XEV 9e இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த கார்ல அதெல்லாம் இருக்குடா, அந்த கார்ல இதெல்லாம் இருக்குடா, சூப்பரா இருக்கு அந்த கார் பார்க்கறதுக்கு, அப்படி பேட்மேன் இதெல்லாம் எடிஷன் அவுட் அப்படி சொல்லி சொந்த கார்ல பேசுவானா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவானா. இதனாலதான் இந்த கார் ஓடுதே தவிர பெருசா இல்ல. ஸோ முக்கியமா இந்த ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் சொல்லிட்டு ஈவியை வந்து பிராண்ட் பொசிஷனிங் மாதிரி இவங்க வந்து ப்ராடக்ட் பொசிஷனிங் சூப்பரா வந்து பிரிச்சு வச்சிட்டாங்க. பார்க்கறதுனால புதுசா நாவல்ட்டியா இருக்கு, நாவலா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே எல்லாரும் போய் வாங்குறாங்க. கெத்து காட்டுறது ரெண்டாவது மேட்டர். பலாப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி முக்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் தி ஈவியோட பாயிண்டே என்ன? ஒன்னு ஈகோ ஃப்ரெண்ட்லி, அதுவும் ஏத்துக்க முடியாது அந்த அளவுக்குலாம் 100% ஈகோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. எப்படி இருந்தாலும் திருப்பி இந்த கரியை எரிச்சு தான் நீங்க கரண்ட் உருவாக்குறீங்க. அப்ப அங்க புகை வராதா கேள்வி வரல. அதே தான். ஸோ எப்படி இருந்தாலும் அங்கேயும் பார்த்தா அது 100% உண்மை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது ஃபியூல் எக்கனாமி. இந்த காசு வந்து பெட்ரோல் போடாம தப்பிக்கலாம் கிடையாது. கண்டிப்பா நீ டிப்ரிசியேஷன்லயும் இந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணனா உங்க கால காலி. சரி, பேட்டரி சேஞ்ச் பண்ணலன்னு பார்த்தாலுமே உங்களுக்கு டிப்ரிசியேஷன் நீங்க மாட்டிப்பீங்க. அதனால பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் நண்பர்களே. அப்போ நீங்க ப்ரோ அப்போ ஈவி வாங்கக்கூடாது சொல்ல கிடையாது. ஈவி வாங்குறது எதுவாக இருந்தாலும் உங்க விருப்பம் நண்பர்களே, எதையும் சொல்ல மாட்டேன். பட் இது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். நீங்க வந்து ஃபியூல் எக்கனாமிக்காக தான் கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இல்ல. எனக்கு என்ன கேள்னா 30 லட்ச ரூபாய் கார் வாங்குறவன் மைலேஜே எதிர்பார்க்க, மைலேஜே பார்க்க மாட்டான். 4 கிலோமீட்டர் போட்டு தரட்டும் அப்படின்ட்டு இருப்பான். ஆனா ஈவி மட்டும் எப்படி நீங்க 40 லட்சம் இல்ல 1 லட்சம் 1 கோடிக்கெல்லாம் கார் இருக்குது. என்ன கதையே தெரியல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இட். அண்ட் லக்ஸரி கார்ஸ் ஈவி வரதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா சைலண்டா போவோம். ரோல்ஸ் ராய்ஸ் தான் ஈவி இருக்கு நண்பர்களே. அவையெல்லாம் நான் வந்து அவன் லக்ஸரி தான் முக்கியம். வண்டி வந்து அப்படியே போயிட்டு அப்படியே கப்பல் மாதிரி போயிட்டு வரா. இன்ஜினை விட ஈவி ஒரு பெட்டர் சாய்ஸ் கூட அப்படி கூட எடுக்கலாம், ரூட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ அது நம்ம அந்த சைடு நம்ம போல. ஏன்னா நம்ம வாங்கி பார்த்தா நமக்கு தெரியாது எதுக்காக என்ன அவன் சைக்காலஜி நமக்கு தெரியாது. ஸோ நம்ம சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா மகேந்திரா, டாடா இதுதான் நம்மளோட கேட்டகரி. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக் தான் வாங்குறோம். ஸோ அப்படின்னும் போது அது அந்த மாதிரிலாம் கிடையாது. டிப்ரிசியேஷன் ஒன்று இருக்கு, பேட்டரி சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து எப்படி தான் ரேட்டு கம்மி பண்ணிடும் கம்பேரிங் டு ஐஸ் சைக்கிள் அப்படின்றது வந்து நான் சொல்லணும்னு பார்த்தேன். ஸோ அதான் இந்த வீடியோ. அட் த சேம் டைம் ரீசெண்டாக இந்த ஈவி ஹேட் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு. எது எடுத்தாலும் ஈவி, எதுக்கு எடுத்தாலும் ஈவி. புதுசாக வந்து இந்த வண்டியில் வந்து இனோவேஷனை கொண்டு வர மாட்டானுங்க, டிசைனை மாற்ற மாட்டானுங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி பிடிச்சவங்களாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் வராங்க. யார் வந்து ஆகிறதுக்குன்னா நான் கிடையாது நண்பர்களே, நம்ம பொது ஆவராக போஸ்ட்லாம் நிறைய தெரியும். ஓகே சோல்ஜர்ஸ், ஆனா என்னதான் இருந்தாலும் அது வராது. இன்ன வரைக்கும் போல வண்டி பாருங்க, OLX பாருங்க 8 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பான். எப்படி அந்த காலத்து வண்டி போல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். இன்ன வரைக்கும் ரீசேல் வேல்யூ அதிகம். ராயல் என்ஃபீல்டு பைக் நான் 1,30,000 வாங்கினேன் எப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கு அதை விற்க முடியும். அது டிப்ரெஷன் அப்ரிஷியேட் தான் இருக்கு. நீங்க டிப்ரெஷன்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா. ஸோ புரிஞ்சுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்து ஈவி லவர்ஸ், ஈவி என்தூசியஸ்ட் யாராவதுன்னா உங்களுக்கு வேறு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும். ரெண்டாவது விஷயம்னா வந்து இந்த கால்குலேஷன் நம்பர்ஸ்ல வந்து தப்பு இருக்குது அப்படி இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேலும் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த பார்க்குறேன். முக்கிய PC பில் பண்ண யூடியூப் PC. ஓகே, உங்களை அடுத்த பாய்.